ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் அல்வா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வகையான அல்வா ரெசிபிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம சுரைக்காயை வச்சு அல்வா செய்ய போகிறோம். வாங்க, நல்லா டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் சுரைக்காய் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போது கனமான கடாய் தான் யூஸ் பண்ணுறேன். கடாய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு உருக்காத நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரியை கொஞ்சம் எடுத்து சேர்த்து நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெய்யில் முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதும் வெறும் முந்திரியை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய் கூடவே நம்ம வந்து சுரைக்காய் வந்து சேர்த்துக்க போகிறோம். சுரைக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சுரைக்காயை வந்து மேலே இருக்கிற தோல் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு காய் துருவுறதுல துருவி நான் வந்து சுரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி துருவிட்டு கப்பில் வந்து அளந்துக்கோங்க. நான் வந்து 2 கப் அளவுக்கு துருவின சுரைக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். சுரைக்காயிலே வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். நெய்யில் நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கிட்டால் போதும். நல்லா ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நான் வந்து சுரைக்காயை நல்லா வதக்கிக்கிட்டேன். சுரைக்காய் எடுத்த அதே கப்பில் தான் எல்லா பொருளையும் இப்போ நம்ம அளந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா பாலை திக்காக காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கப் அளவுக்கு நான் வந்து இப்போ பால் சேர்த்துக்கிறேன். நல்லா காய வச்ச பால் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா நம்ம குக் பண்ணிக்கலாம். சுரைக்காய் வந்து நல்லா வெந்து வந்தால் தான் அல்வா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பால்லையே நல்லா வேக வச்சுக்கலாம். சேர்த்துருக்கிற பால் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது, நல்லா ட்ரை ஆகணும். அதே சமயத்தில் சுரைக்காய் நல்லா வெந்திருக்கணும். அதனால் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நான் வந்து குக் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா நான் வந்து வேக வச்சுக்கிட்டேன். சுரைக்காய் வந்து குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது நான் வந்து குக் பண்ணியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்தால் தான் சுரைக்காய் அல்வா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. சேர்த்துருந்த பாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். கூடவே எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அல்வா வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் பார்க்க சூப்பராக இருக்கும். அப்படின்றதுனால நான் வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த கலர் ஃபுட் கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் க்ரீன் கலர் தான் ஆட் பண்ண போகிறேன். சுரைக்காய் வந்து பச்சை கலரில் இருக்கிறதுனால நம்ம ஃபுட் கலரையும் க்ரீன் கலரில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் அல்வா பார்க்குறதுக்கு. அதனால் நான் க்ரீன் கலர் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் இலக்கமான கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதுக்கப்புறம் நல்லா கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். சேர்த்துருந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே 10 நிமிஷம் குக் பண்ணோம் பால் சேர்த்ததுக்கப்புறமா. அதுக்கு முன்னாடியே நெய்யில் வந்து சுரைக்காயை ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கணும். அதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் போதும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அல்வான்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நெய் நிறையா இருந்தால் சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக. அப்பப்போ நான் வந்து 1 ஸ்பூன் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். சர்க்கரை கரைசல் கூட நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போது திரும்பவும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நான் எடுத்திருந்த இந்த 2 கப் சுரைக்காய்க்கு வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் உருக்காத நெய்யாக நான் வந்து சேர்த்துருக்கேன். அப்போ உருக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது நெய்யோட அளவு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நெய்யோட ஃப்ளேவர் அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நெய்யில் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு திராட்சை வேணாலும் நீங்கள் உலர் திராட்சையும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. சேர்த்துருந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்தால் ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்றதுக்கு அல்வா நல்லாயிருக்கும். அதனால் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பதத்துக்கு வர வரைக்கும். இப்போ நல்லா சுட சுட நீங்கள் ஒரு பவுலில் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே. ஏதாவது ஸ்வீட்ஸ் செய்ய சொல்லி வீட்டில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி காய்கறி பழங்கள் எல்லாம் வச்சு நீங்கள் அல்வா செஞ்சு கொடுத்தீங்கன்னா
ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி சுரைக்காயை வச்சு அல்வா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.